வால்முனி செம்முனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமதுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடகம் பேசம்மா. அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷமுள்ள ஜாதகம் இறக்கண ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். திருமணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியா இருந்தீங்க, திருமணம் ஆனதுல குடும்ப வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சா? அதாவது வந்து போனா நீங்க 4 பேர் கூட பண்ணுவாங்க, இப்ப யாருமே உங்கள்கிட்ட ஒட்டுறவு இல்ல, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. நீங்க தனிமரமா இருக்கீங்க, உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, கணவனும் மனைவியும் அந்நியமா இல்ல, சாமியார் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதால குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, உன்னை வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிற வாழ்க்கையும் உங்களுக்கு அமையல. உங்களுக்கு 2 பேரும் ரஜ்ஜு பொருத்தம் சரியில்லை, வசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் சரியில்லை, அதால தான் உங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கீங்க. உங்களுக்கும் நோய் நொடி வருது, கணவன் மணி சேர்ந்தாலே நோய் நொடி வந்துடும். வந்துதா ஒண்ணு ரஜ்ஜு பொருத்தம் தான் கணவன் இறப்பான்னு சாஸ்திரம் சொல்லுது, இல்லாட்டி கணவன் மணி சேர்ந்தாலே நோய் நொடி வந்துடும் சொல்லுது. இது மக்களுக்கு நிறைய பேர் தெரியாது, ஜோசிக்கு தெரியாது. ஜோசியர்லாம் வந்து போனா இதை பொறுத்துக்குது 8 பொறுத்து 7 பொறுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. பாவம் அந்த குடும்ப வாழ்க்கை உங்களை மாதிரி நிம்மதி இல்லாம போயிடும். உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, சிறு சிறு குழந்தைங்க. என்ன வயசு உங்களுக்கு குழந்தை? லேட்டா தான் குழந்தை பிறந்தது. ஆமா 5 லேட்டா தான் குழந்தை பிறந்தது, நீங்க சொல்லாம சொல்லிட்டுங்க. ஆக மொத்தல இந்த பிரச்சனையை தீரணும், யாரோ செய்வினம் வச்சிட்டாங்கன்னு ஒரு பயம் வருது உங்களுக்கு, வருதா? அதாவது ஏதாவது மந்திரிச்சு வச்சாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது, அது மாதிரி எதாவது நடந்ததா? அதே மாதிரிதான் சாமி நடந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குது? வாசல்ல எலுமிச்சம்பழம் கடந்துச்சு, வீட்டு வாசப்படியில ஒரு நாள் ரத்தம் கடந்துச்சு, வாசப்படியிலயும் வாசல்லயும் ரத்தம் புள்ளி வச்சிருந்தாங்க. இப்போ 1 வாரத்துக்கு முன்னுக்கு எலுமிச்சம்பழம் கடந்துச்சு வாசல்ல. இப்போ ஒவ்வொரு பிரச்சனையா வருது, அதுல இருந்து எனக்கு ஆட்டி படைக்குது. அதுல இருந்து நிம்மதி இல்லாம நோய் நொடி வருது, மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. ஆமா, இதுல இருந்து விடுதலை ஆகணும், அந்த பிரச்சனை நீங்கணும், செய்வினியா இருக்கும்னு பயப்படுறீங்க. அதாவது ஜாதக ரீதியா ரஜ்ஜு பொருத்தம் சரியில்லைன்னா இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளா காரணம். வசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் சரியில்லை கணவன் மணிக்கும், அதால ஏற்பட்ட விளைவு நிம்மதி இல்லாம இருக்கீங்க. அதான் வசதி வாய்ப்பு இருந்தோம், சந்தோஷம் இல்ல, அதாவது ஏதோ பறிகுத்துற மாதிரி இருக்கிறீங்க. பகல்ல நல்லா வீட்டுக்கு வந்து நைட்ல பிரச்சனை வருது. எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதீமா, கரெக்டா சொல்லுங்கம்மா. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பையா? இதுல இருந்து விடுதலை ஆகணும், இந்த தீய சக்தியிலிருந்து விடுதலை ஆகணும். பேய் பிசாசு பில்லி சூனி வைப்பு ஏவல் ஏதோ இருக்குமான்னு பயப்படுறீங்க. அதாவது இதெல்லாம் வந்து போன இந்த தசா புத்தி சரிக்காது, கோச்சார ரீதியா இப்ப உங்களுக்கு வந்து சனி சரியில்லை. என்ன ராசி நீங்க? ஆமா துலா ராசி. கோச்சார ரீதியா வந்து போவனா நல்லா நீங்க விசாகம் நல்லா கேட்டுக்குமா. உங்களுக்கு வந்து சித்திரை சுவாதி விசாகம் என்ன நட்சத்திரம் நீங்க? எனக்கு வந்து சித்திர நட்சத்திரம், என் மகனுக்கு விசாகம், என் மகளுக்கு சுவாதி, 3 நட்சத்திரமே இருக்கான். ஆமா துலா ராசின்னு சொல்லிட்டேன், ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் குடும்பத்துக்கு. எனக்கு என் பிள்ளை 3 பேத்துக்குமே ஒரே துலா ராசி தான். நான் மட்டும் நம்ம சொல்ல குடும்பத்துக்கேன்னு சொல்லிட்டேன். குடும்பத்துக்கே நீ உன் பசங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து குடும்பத்துக்கே துலா ராசி. ஏக ராசி குடும்பத்துல இருந்தாலே ஒரே பிரச்சனை வரும், ஒரே நேரத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இருக்குதா? 3 பேருமே உடம்பு பாதிக்குது, ஏதாவது சிக்கல் வருது, வருதா? அதுதான் ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல 3 பேர் இருக்கக்கூடாது குடும்பத்துலன்னு சொல்லுவாங்க. அது எங்களை ஜோசியில பார்த்து இது தீர்வு கண்டோம்னா இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும். நல்லா கேளுங்கம்மா, நல்லா கேளுங்க. அதாவது இது வாஸ்து தோஷம், உங்களுக்கு தென்மேற்கு வாசல் வச்சுக்கிறீங்க, அதால இப்படி விளைவு நிம்மதி இல்லை. ஃபர்ஸ்ட் நிறுதி வாசல் இருந்தாலே நோய் நொடி பீடை பிணி அடி அனாசனம் ஆட்டி படைக்கும், அதால மனைவி எல்லாம் போயிடும், கையில பணம் வந்தாலும் தங்காது, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மருத்துவமனையில சேர வேண்டிய சூழ்நிலை வரும், அடிக்கடி உடல் பாதிக்குது. காரணம் தென்மேற்கு வாசப்படி நிறுதி வாசப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை தான். எங்க மன ஜோசியரை பார்த்து அந்த வாஸ்து சாந்தி பண்ணோம்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அதாவது நீங்களே ராஜா நீங்களே மதியம் சொல்லிட்டு இன்னி வெளில காலத்தை நேரத்தை வீணா கழிக்கிறீங்க. இது முழுக்க வாஸ்து தோஷம் தான். எப்பொழுதுமே உச்சத்துல வாசப்படி வைக்கணும், ஒண்ணு வடக்கு ஒட்ட மாதிரி ஒண்ணு கிழக்கு ஒட்ட மாதிரி வாசப்படி வைக்கணும். வாசலே வந்து
மேற்கு பக்கம் வைக்கிற மாதிரி தான் வாசல் இந்த பக்கம் அமைஞ்சிருக்கு வீடு. நான் மட்டும் நம்ம சொன்ன தென்மேற்குல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சுமா. சரி சரி. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இந்த அழுவாக்கு அணு கூட பேச வாஸ்து சாஸ்திரம் நிபுணர் எப்படிப்பட்ட வாஸ்து தோஷமா நிவர்த்தி பண்ணுவேன். இந்த வாஸ்து தோஷத்துல தான் குடும்பத்துல நிம்மதி இல்ல. இது செய்வினியம் கிடையாது, சூனியம் கிடையாது. வாஸ்து முறைப்படி வீட்டை அமைச்சுதான் இந்த பிரச்சனை வராது. எங்க ஜோசியரை பார்த்து வாஸ்து சாஸ்திர முறைப்படி அந்த வீட்டை இடிக்காம சரி பண்ணோம்னா சகல தோஷம் நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா விதி விதின்னு சொல்லிட்டு காலத்தை நேரத்தை வீணா கழிக்கிறீங்க. எப்ப கல்யாணம் வச்சா அதுல இருந்து நிம்மதி இல்லாம போயிடுச்சு அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இருக்கா. ரொம்ப ஆட்டி படைக்குது. அம்மா இந்த வீடு எப்ப அது முன்னாடி எல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த வீடு வந்ததுல இருந்து நிம்மதி போயிடுச்சுன்னு சொல்லிட்டோமா. புரிஞ்சுங்கம்மா, நல்லா புரிஞ்சுங்கம்மா. அது வாஸ்து முறைப்படி ஒரு விஷயமா உங்களை ஆட்டி படைக்குதுன்னா வாஸ்து முறைப்படி வீடு சரியா அமையல. அப்படிங்களா? அதனாலதான் நோய் நொடி ஆட்டி படைக்குது. சரி சரி. அதுல இருந்து மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிட்டீங்க. கணவன் மணிய சேர்க்கை நிம்மதி இல்ல. பைத்தி புடிச்ச மாதிரி இருக்கிறீங்க. அப்படிதான் இருக்கு. சொந்த பந்தம் விலகி நிக்கிறாங்க. எல்லாமே விலகி இருக்காங்க. யாரும் உதவிக்கெல்லாம் ஆளு கிடையாது. ஒட்டுறவு இல்ல, யாருக்கிட்ட ஒட்டுறவு இல்ல. எந்த இதுமே கிடையாது. இதுல இருந்து இன்னைக்கு பிரச்சனை தீரும், நாளைக்கு பிரச்சனை தீரும், மருத்துவம் பாத்துக்கலே தான் நோய் குணமாகல. சொல்லுமா. இதெல்லாம் காரணம் வாச தோஷம் தான். எப்படிப்பட்ட வாச தோஷமா நிவர்த்தி பண்ணி குடும்ப நல்லாகாரமா 4 பேர் மதிப்பு பண்ணி கௌரவமா வாழ்ந்து கட்டாம படித்த போதுமா? ஓகேம்மா. 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். வால்முனி செம்முனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாணயம் பேசுறோம். அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம். உங்களுக்கு 2 குழந்தைக்குது. இதுல மன வாழ்க்கை தடைப்பட்டுக்கிட்டே வருதா? எல்லாம் கரெக்டா சொல்லுமா. இனி இதுல மன வாழ்க்கை தடைப்படுது. நிம்மதி இல்லாம இருக்கு குழந்தைங்களுக்கு. ஒரு குழந்தை கெட்ட பேர் வர மாதிரி இருக்குது. தேவையில்லா பிரச்சனை, ஒரு அவமான அசிங்கம் வர மாதிரி இருக்குது. ஆனா வயசுலயே உங்களால கல்யாணம் பண்ண முடியல. மன வாழ்க்கை தடைப்பட்டுக்கிட்டே வருது இல்லையா? குடும்பத்துல வசதி வாய்ப்பு வந்து நிம்மதி இல்ல. கூட்டு வந்து நிம்மதி இல்ல. ஏதோ கையில பணம் தங்கமா இருந்து வருமானம் இருந்தும் மகிழ்ச்சியா வாழ முடியல. வருமானம் இருந்து மகிழ்ச்சியா வாழ முடியலன்னா வாசு தோஷம் தான். உங்களுக்கு வந்து போனா தென்மேற்குல வந்து போனா கிணறோ பம்பு செட்டோ இருக்கும், ஒரு குழியோ பள்ளமோ இருக்கும் நிறுதியில. இப்ப அதனால நிம்மதி இல்ல, வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்ல. ஏதாவது குடும்பத்துல கணவனுக்கும் பாதிப்பு வந்திருக்கும். என்னாச்சு கூட்டுக்காருக்கு பாதிப்பு வந்ததா இல்லையா? ஆக மொத்தல நோய் நொடி பீடை பிடி குடும்பத்தை ஆட்டி படையுது. மருத்துவம் பார்த்து நோய் குணமாகல. சொல்லுமா. இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும். காரணம் வாஸ்து தோஷம் தான். வீடு வந்து தென்மேற்குல வந்து அதாவது பம்பு செட்டோ குழியோ செப்டி டேங்கோ அது மாதிரி இருந்தாலோ, தசாபுத்தி சரியில்லைனாலோ, கோச்சா ரீதியா சரி கிரக சரியில்லைனாலோ இது மாதிரி பிரச்சனை 3 பிரச்சனை வந்துடும். ஒன்னா வந்துடும். வந்துதா? சொல்லுமா. இதுல இருந்து விடுதலை ஆகணும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. வசதி வாய்ப்பு வந்து பசங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல. வீட்டுக்கு நஞ்ச நிம்மதி இல்ல. சொல்லுங்கம்மா. சொந்த வீடு இருந்தும் அனுபவிக்க முடியல. இதுல இருந்து மாற்றம் வரணும். காரணம் வாசு தோஷம் தான். முழுக்க முழுக்க வாசு தோஷம். அதே போன்று வந்து போனா மேற்கு ஓட்ட மாதிரி வாசப்படி வச்சுக்கிறீங்க. அக்னி மூலியில. அக்னி மூலி தான் பெண்களுக்கு ஆகாதுன்னு அர்த்தம். அக்னி மூல வாசப்படி இருந்தாலே பெண்களுக்கு ஆகாது. ஏதாவது நோய் நொடி பீடை பிணி குத்து அதால மனைவி கெட்டுப்படும். உங்க பசங்க பேச்ச கேட்காது. எல்லாம் ஒண்ணுதாம்மா. கெட்ட பேர் வந்துருங்க, அவமான அசிங்கம் வந்து பேச்சு கேட்காதுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ஒரு காதல் வழி சிக்கும் காரணம் அதாவது அக்னி வாசப்படி இருந்தா அது மாதிரி ஆகும். அந்த அக்னி வாசப்படி இருந்தாலும் வாசு தோஷம் தான். முழுக்க முழுக்க வாசு தோஷம் தான். அதே போன்று கோச்சாரமும் சரியில்லை, தசா புத்தியும் சரியில்லை. இதுல இருந்து மாற்றம் வரட்டும். உங்களுக்கு வரணுமா இல்லையா? கேளு, என்ன கேட்பறீ கேளுமா. அதான் மன வாழ்க்கை அமையும் தொழில் அமையலன்னு சொல்லிட்டேன். எல்லாமே தடைப்படுதுன்னு சொல்றேன். கூடி எந்த ஒரு காரியம் கவர்மெண்ட் முயற்சி பண்ண தடைப்படுதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கல்யாணம்
தடப்பட்டு இருக்குதுங்க. மன வாழ்க்கை தடைபடுது முன்கூட்டியே சொல்லிட்டேன். மன வாழ்க்கை முதல்ல சொன்ன வார்த்தையை தான் மன வாழ்க்கை தடைபடுதுன்னு சொல்லிட்டேன். எப்போ அந்த கூட்டு வந்து நிம்மதிக்குதா உங்களுக்கு? இந்த வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷம் நிம்மதிக்குதா? இல்லைங்க. 4 வருஷமா நிம்மதி இல்லாம இருக்கீங்க. ஆமாங்க. காரணம் வாச தோஷம் தான். சரி சரி சரி. ஆமா. நான் சொல்றதெல்லாம் அம்மா, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா? சரியா தான் இருக்குது. அதாவது வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இது முக்கியமானது. முதல்ல சொந்த வீடு கூட பரவாயில்ல, சரி பண்ணிடலாம். வாடகை இந்த வீடுல இன்னொரு வீடு மாறிடலாம். ஒரு சில பிடிவாதமா அதே வீட்டுல இருக்கீங்க. இப்போ பிடிவாதமா அதே வீட்டுல 4 வருஷமா இருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆனா காலி பண்ணோம் வேற வீட்டுக்கு போகணும்னு எண்ணங்கிறத தவிர உங்களால போக முடியல. போக முடியலைங்க. அம்மா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்காம்மா? கரெக்ட் தான். சரி. அதுதான் எங்க ஜோசியர் வந்து பார்த்து சரி பண்ணி வாழ்க்கையை முன்னுக்கு வரணும். ஆமாங்க. புரியுதாம்மா? புரியுதுங்க நீ புரியுது. ஒவ்வொன்று முன்னுக்கு வராம நான் பண்ணி தரேன். போதுமா? சரி சரிங்க. முதல்ல வீட்டை மாத்துங்க. சரி சரி. வீடு வாஸ்து முறைப்படி வீடு இல்ல. ஆமாங்க. அக்னி முள்ள வாசப்படிக்குது. ஆமாங்க. தென்மேற்குல போருக்கு பம்ப் செட் இருக்கு, குடிக்குது. ஆமாங்க. என் புள்ளி கல்யாணம் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும், ஆமாங்க. நல்ல மருமம் வரணும். ஆமாங்க. முதல்ல வீட்டை மாத்துங்க. வாஸ்து முறைப்படி வீட்டை அமைச்சாதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வீட்டை மாத்தணுங்க. கண்டிப்பா மாத்தணும். அப்பதான் திருமண பாக்கியம் ஏற்படும் பையனுக்கு. சரி சரிங்க. நன்றி, வணக்கம்மா. 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எலையூர் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு, தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு. உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும், திருநாகேஸ்வரம், திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது. முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து, கோபுர கலசங்கள் தந்து, கலச சொம்புகள் தந்து, அன்னதானம் செய்து, கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து, பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம். பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில், ஆதிகேசவ பெருமாள் கோயில், பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில், பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில், ஜம்பை சிவன் கோயில், செங்காடு சிவன் கோயில், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அபய மண்டபம், திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில், அணைக்கட்டாபுதூர் சிவன் கோயில், பூவம் கீழச்சேரி சிவன் கோயில், நவமால் மருதூர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், விஸ்வரெட்டிபாளையம் பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகு கேது பரிகார ஸ்தலம், காஞ்சிபுரம் வெடித்துக்கூடிய சிவன் கோவில், படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில், முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில், பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில், பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில், கன்னியாகுமரி மாவினை 5 வீட்டு சாமி சிவன் கோயில், அரக்கோணம் முதூர் சிவன் கோயில், கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில், காக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில், கடப்பாக்கம் சிவன் கோயில், பெருமாள் கோயில், பட்டாபிராம், கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில், திருத்தண்டரை சிவன் கோயில், தக்கோளம் சிவன் கோயில், அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில், கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி, ஐயனார், பெரியாண்டவர், மதுரை வீரன், அங்காளம்மன், மாரியம்மன், செல்லாத்தம்மன், சப்த கண்ணி, சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீலகண்ட சிவா. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி DNC லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன், ஐயனார் கோவில் தெரு, புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் MNR ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட்,
15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம். வால்முனி, செம்முனி, ஜிராமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்தமணி, முத்துமணி நானே பேசுறேன். உங்களுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு இருக்கா? ஒரு பையன் மனைவியோட போயிட்டான். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகல, மனவாழ்க்கை தடைப்படுது. ஒரு பொண்ணு காதல் வேலையில சிக்கின்னு காதல் கல்யாணம் பண்ணிக்கினா. ஐயா என்னடா ஜோசியர் எல்லாம் அப்படியே சொல்றாரு, அப்படி நடந்ததும் அப்படியே சொல்றாரு, இது பொய்யா இருக்குமோ மெய்யா இருக்குமோ ஏன்னா கேட்டுதான் சொல்றாரு, ஒரு பயம் வருது இல்லையா? நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். அதால நிம்மதி இல்லை உனக்கு. எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த பசங்களை படிக்க வச்ச, ஆனா ஒரு பையன் வந்து பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு போயிட்டான், பொண்ணும் காதல் போயிட்டான். இருக்குது ஒரு பிள்ளை, அவனுக்கு கல்யாணம் பண்ணோம், மன வாழ்க்கை தடைப்பட்டுனே வருது. 3 பசங்களை பெத்து நிம்மதி இல்ல. சொல்லுங்கய்யா. வருமான வசதி வாய்ப்பு சந்தோஷம் இல்ல, அதால குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்க. மனைவிக்கு உடல்ல பாதிக்குது, உங்களுக்கு உடல்ல பாதிக்குது. காரணம் வந்து போனா நல்லா கேட்டுங்க, உங்க ஜாதகத்துல வந்து தெற்கு வாசப்படி, அதாவது வந்து போனா உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது. உங்க வீட்டுல சொந்த வீட்டுல இருந்து மாமனார் வீட்டுல போய் குடியேற நிலைமை வந்துச்சு. ஐயா சொல்லுங்கய்யா. அதான் உங்க சொந்த வீட்டுல உங்களால வசிக்க முடியாது. காரணம் நீ வாஸ்து தோஷம், அதனாலதான் நிம்மதியா இருக்க முடியல. சொந்த ஊரை விட்டு சொந்த இடத்தை விட்டு மாமனார் வீட்டுல போய் வசிக்கிறீங்க. ஆக மொத்தத்துல வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்ல, ஏதோ அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த வீட்டுல. இப்ப வந்து போனா காரணம் நீ வாஸ்து தோஷம் தான். அதே நேரத்துல வந்து போனா உங்களுக்கு கிரக தோஷமும் சரியில்லை, தசா புத்தி சரியில்லை, ராகு திசை நடக்குது. ஆமா, அதாவது நிம்மதி இல்ல, 5 வருஷமா நிம்மதி இல்லாம இருக்கீங்க. வருமானம் நின்று போச்சு, இப்ப கையில பணப்புழக்கம் இல்ல, வருமானம் இப்ப முன்ன மாதிரி இல்ல. இந்த வருமானம் வரணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா? பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும். எந்த திசையில பொண்ணு வரும்னு கேக்குறீங்க? ஐயா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா கதையா? என்ன கேட்க போறீங்க கேளுங்க. இப்ப என்ன கேட்க போறீங்க கேளுங்க. ஐயா நீங்க சொல்லாம தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் வாஸ்து சரியில்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். உங்களுக்கு வாஸ்து சரியில்லை தான் உங்க பொண்ணு அவமான அசியம் கொடுத்துச்சு, பையன் ஓடி போயிட்டான், குடும்ப நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டேன், பையனுக்கு மன வாழ்க்கை தடைப்படுதுன்ட்டேன். இது அதுதான் எங்க ஜோசியரை பார்த்து வாஸ்து முறைப்படி. எந்த ஊர்ல இருக்கிறீங்க நீங்க? எந்த ஊர்ல இருக்கிறீங்க? என்ன மாவட்டம்? ஆமா 8ஆம் தேதி மதுரைக்கு வந்து பாருங்க, அது வாஸ்து பரிகாரம் பண்ணி கொடுத்துருவேன். எப்படிப்பட்ட வாஸ்து தோஷம் நிவர்த்தி பண்ணுவேன், எதனால இந்த வாசுபடி அந்த வீட்டுல இருக்கலாமா இருக்கக்கூடாதா, வேற வாசு வீட்டுக்கு போலாமா, இல்ல வேற வாசுபடி வைக்கலாமா, எந்த வாசுபடி வச்சா யோகம். இப்ப தெற்க ஓட்டின மாதிரி கிழக்கு வாசுபடி இருக்குது மாமனா வீட்டுல, அதுவும் நிம்மதி இல்ல. அதால சுபகாரி தடைப்படுத்து, பொண்ணு போயிடுச்சு, பையனை ஓட்டிட்டா, எல்லாம் அனாத மாதிரி இருக்கிறப்போ இந்த ஒரு பையன் வந்து மன வாழ்க்கை மீன் வேலை கிடைக்கும் வந்திருக்க. இதுல இருந்து மாற்றம் வரணும். மாற்றம் வரணுமா வேணவா? மாற்றம் வரணும் இல்லையா? 8ஆம் தேதி மதுரைக்கு வந்து பாருங்க. அந்த வாஸ்து முறைப்படி அந்த வீட்டை எப்படி செய்யலாம், அந்த வாஸ்து தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அந்த கிரக தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கிடைக்கும், எப்ப பையனுக்கு கல்யாணம் ஆகும், எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரேன். போதுமா?
15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். வால்முனி, செம்முனி, இடாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்தமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்தமணி, முத்துமணி, நாடகம் பேசுறேன். ஐயா, நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்குணம் ஜாதகம், குடும்பத்தில் 5 பேர், உங்களுக்கு 3 குழந்தைகள், 2 குழந்தை யோகம். எத்தனை குழந்தைங்க இது? 2 குழந்தைங்க இது. அதாவது வந்து போனா ஒரு பையனுக்கு மன வாழ்க்கை தடைப்பட்டு வருது. பாக்குற வரலாம் கட் ஆயிடுது. உன் பையன் கூட படிச்ச வசதியெல்லாம் கல்யாணம் ஆயிடுது. உங்க பையனுக்கு மட்டும் மன வாழ்க்கை தடைப்பட்டு வருது. ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கி இல்ல. ஐயா சொல்லுங்க. உங்க பையனுக்கு குழந்தை பாக்கி இல்ல. உங்க மனைவிக்கும் உடல் கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குது. அது கேன்சரா வந்துடும் பயப்படுறீங்க. மருத்துவம் பார்த்தா நோய் குணமாயிடும். கர்ப்பப்பை எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு டாக்டர் ஒரு விதமா சொல்ல, ஒரு டாக்டர் ஒரு விதமா சொல்லுவாங்க. அதே இடத்துல பையனுக்கு மன வாழ்க்கை பாத்தீங்கன்னா தடைப்படுது. உங்களுக்கு நிம்மதி இல்ல, சீட்டு போட்டு லாஸ் ஆயிடும். கொடுத்தவங்க திருப்பி வரல, தரல, எல்லாம் நம்பிக்கை துவங்க பண்ணிட்டாங்க. நம்பி மோசம் போயிட்டீங்க. அதெல்லாம் மன நிம்மதி போயிடுச்சு. மனைவி கிட்ட அப்போ சொன்னீங்க சீட்டு போடாது, அது கூட சொன்னீங்க. அவங்க இஷ்டமா பண்ணாங்க. அதால மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஐஷா, எழுந்து மீளணும். வாஸ்து முறைப்படி உங்களுக்கு வீடு சரியில்லை. அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை காரணமே. அதாவது வீடு வாஸ்து முறைப்படி அமைச்சுதான் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதே போன்று தசா புத்தியும் சரியில்லை உங்களுக்கு. இப்ப கோச்சார ரீதியா 7 சனி நடந்து குடும்பத்துல ஒருத்தருக்கு ஆட்டி படையுது. இந்த 2 வருஷமா இன்னும் எல்லாமே தடைப்படுது. விடுதா ஐயா? எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதீங்க. இந்த 2 வருஷமா தடைப்படுதா இல்லையா? இந்த தடையை நீங்கணும். நீங்கணுமா வேணாங்க ஐயா? இந்த தடை நீங்கணும். எந்த பிரச்சனையும் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. என் மனைவி நீண்ட ஆயுஷா வாழணும். என் பையனுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும். திருமணமான பையனுக்கு குழந்தை பாக்கி ஏற்படணும். ஏற்படணுமா இல்லையா? நான் சொல்றதுல உண்மையா பையா? எந்த ஊர்ல இருக்கிறீங்க நீங்க? கோயம்புத்தூர். ஆமா, கோயம்புத்தூர்லயே 4-5 கோயில் கும்பாஷம் பண்ணிக்க. நான் வந்து சென்னையில இருக்கிறேன். எல்லா தொலைக்காட்சியும் என்ன பார்த்திருப்பீங்க. நீங்க பாருங்க, எல்லா தொலைக்காட்சியும் பாருங்க. இப்ப போன் மூலியமா பேசுறீங்க. தொலைக்காட்சியில பாருங்க. முனீஸ்வர் அல்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பிள்ளைங்க சிவானான் பரம்பரை ஜோசியர். நீங்க சொல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நான் சொல்றத உண்மையா பையா? ஆமா. அதே போன்று எங்கிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். ஒரு முறை சந்திங்க. 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலை லாட்ஜி வருவேன். வாழ்க்கையில முன்னுக்கு உங்க பிரச்சனையை தீர்ந்தோம். பையனுக்கு கல்யாணம், பையனுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும். ஒரு முறை சந்திங்க. அதே நேரத்துல உடல்நிலை சிறு பாதிப்பு இருக்குது குடும்பத்துல. இதுக்கு முன்னாடி என்ன செய்தீங்க? ஆமா, சொந்த தொழில் இது. கட்டட வேலை இருந்தது, கைத்தொழில் கொண்ட தொழில். அதுலயும் விட்டீங்க, உடல் பாதிக்குது. அந்த உடல் பாதிப்பால வேலையை விட்டீங்க ஐயா. உடல் பாதிப்பால வேலை விட்டீங்க. அதால வேலைக்கு போக முடியல. வீட்லயே உட்காந்து சாப்பிடுறீங்க, துண்டுறீங்க, தூங்குறீங்க. உங்க 2 பேர்ல ஒரு சுகரோ பிபி கூட பாதிப்பு வரும். அதையும் டாக்டர் மருத்துவம் பார்த்துங்க அடிக்கடி. என்ன நோய்க்குது? நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல இருந்து மாற்றம் வரும். மருத்துவம் பார்த்துங்க. பிரதி மாதம் 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலை லாட்ஜ் சாந்தி தியேட்டர் பக்கத்துல. மாதம் 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலை லாட்ஜ். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ். 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி. 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஹோட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட். 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ். 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ். 9ஆம் தேதி திருச்சி ஹோட்டல் ரம்யாஸ். 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி. 20ஆம் தேதி சேலம் ஹோட்டல் நேஷனல் நாள் ரோட். 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா. நம்பர் 23 முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323,
9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம். வால்முனி, செம்முனி, இடாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மத்தமணி, முத்துமணி நாடகம் பேசுறேன். நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கணும் ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உங்க குடும்பத்துல மொத்தம் 8 பேர், 5 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் இருக்கீங்க, 2 ஆண் 1 பெண் இருக்கீங்களா? ஆமா சார். குடும்பம் சூன்ய வச்ச மாதிரி போச்சு. உங்க அப்பா சின்ன வயசுலயே போயிட்டாரு, இறந்துட்டாரா? ஆமா சார். உங்க அம்மாவுக்கு நோய் நொடி மருத்துவம் பார்த்து உங்க அம்மா காப்பாற்ற முடியல. ஆமா சார். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமா சார். அதால மனம் இறந்துட்டாங்க. உங்க கல்யாணம் விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க. ஆமா சார். உங்க மனைவி முதல்ல அன்பா இருந்தாங்க. ஆமா சார். இப்ப உங்க மனைவி உன்னை விட்டு விலகிட்டாங்க. ஆமா சார். ஏதாவது உங்க மேல வீண் போய் சுத்திட்டே இருக்கிறாங்க. ஆமா சார். எவ்வளவு அன்பா இருந்தாலும் நன்றி கெட்டவங்களா இருக்காங்க. ஆமா சார். எவ்வளவு உதவி பண்ணீங்க. அந்த உதவி எல்லாம் பண்ணியும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுத்தோம், அவங்க அப்பா அம்மா தான் கொடுத்துட்டாங்க பத்தெல்லாம். ஆமா சார். அடிக்கடி கல்யாணம் பண்ணி சண்டை வந்துனே இருக்குது. ஆமா சார். எல்லாத்துக்கும் ஆமா சொல்லப்பா. ஆமா சார். நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யாப்பா? உண்மைதான் சார். உன் மனைவிக்கும் கெட்ட பேர் வந்தது. அப்போட அதெல்லாம் மனைவி தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, என் மனைவி என்கிட்ட வந்து சேர்ந்தா போதுன்ற நிலைமை கொண்டீங்க. ஆமா சார். சொல்லுப்பா. ஆமா சார். சரி, அப்போட நீ சந்தேகப்பட்டு எதுவும் கேட்கல? எதுவும் கேட்கல சார். அப்போட உன்னை மாமனாரும் மதிக்கல? இல்ல சார். உன் குடும்பத்திலேயே மாமனார் வீட்டுல யாருமே உன்னை மதிக்கல? இல்ல சார். யாரும் உன்னுடைய மனைவியுடைய கூட பார்த்த தங்கச்சி உன்னை ஒரு மதிப்பு மரியாதை குறைவா பேசுறாங்க. ஆமா சார். உங்க குடும்ப வாழ்க்கை பிரிவினைக்கு காரணமே உன்னுடைய மச்சின்சி தான். ஆமா சார். அவங்க உன் மனைவியை வாழ விடாம பண்றாங்க. உண்மைதான் சார். சொல்லுப்பா. ஆமா சார். உண்மைதான் சார். இது இதுல இருந்து மாற்றம் வரும்னு கேக்குறேன். ஆமா சார். பல முறை பிரிவினை, இப்ப பார்த்தாலும் அடிக்கடி கோச்சிட்டு போயிடுறாங்க. ஆமா சார். உங்கள்கிட்ட பணம் வந்ததுன்னா உடனே அதை வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் ஓட்டிடுறாங்க. ஆமா, அதான் சார் உண்மை. சொல்லுப்பா. ஆமா சார். உண்மைதான் சார். வீட்டை வித்து கொடுத்த பல வகையில பணம் வந்தது, அதெல்லாம் உன் மனைவி வச்சுக்கினாங்க. ஆமா சார். அவங்க அப்பா அம்மா கொடுத்தா குடும்பம் செய்யறாங்க, உனக்கு எதுவும் செய்யல. எதுவும் கிடையாது சார். உனக்கும் குழந்தை பாக்கி தடைப்பட்டுன்னு வருது. ஆமா சார். உண்மைதான் சார். குழந்தை பாக்கி கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 4.5 வருஷம், 2 வருஷம், பொங்கல் வந்து 5 வருஷம் சார். 5 வருஷம் அது இன்னும் குழந்தை பாக்கி தடைப்படுது. ஆமா சார். அதாவது எங்க நம்ம ஜோசி இதுல பாக்கல, ஐயா குழந்தை பாக்கி தடைப்படுதியா வந்து பாக்கணும், மருத்துவம் பாத்தீங்கன்னா இதுல குழந்தை பாக்கி நிக்கல சார். சொல்லுப்பா. நிக்கல சார். மெயினா குழந்தை பாக்கி நிக்கணும். பிரிஞ்ச மனைவி ஒண்ணு சேரணும். ஆமா சார். உங்க மனைவி பேச்சு கேட்கணும். ஆமா சார். அவங்க யார் பேச்சு கேட்க கூடாது. கேட்க கூடாது. உண்மையே இல்லப்பா? ஆமா, உண்மைதான் சார். இதுல மாற்றம் வரணும். ஆமா சார். சரி சரி, இனிமேலாவது நல்ல எதிர்காலம் அமைகிற நான் பண்ணி தர போதுமா? சரி சார். எல்லாத்தையும் எழுந்துட்டு அனாத மாதிரி இருக்கிறேன். ஆமா சார். வீடு வாசவே நிம்மதி இல்ல. இல்ல சார். கையில பணப்பொருட்கள் இல்ல, வாங்கின குடும்பம் இல்ல, இல்ல சார். வட்டி கட்ட முடியல, நகை நட்டு மட்டும் இல்ல. இல்ல சார். இருந்த வண்டியும் போயிடுச்சு. ஒரு ஆட்டோ இருந்தா அதுவும் போயிட்டு இருக்கோம். ஆமா சார். எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. ஆமா சார். கடைக்காரருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா சார். கடன் தொல்லை தாங்க முடியல. ஆமா சார். எந்த வேலையும் நினைச்சு நிக்க முடியல. இல்ல சார். சொல்லுப்பா. ஆமா சார். எல்லாம் உண்மைதான் சார். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ணுமா வேணவா? தீரணும் சார். கண்டிப்பா தீர்த்தணும் போதுமா? ஓகே சார். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம்.
சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா. நம்பர் 23 முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324.